இயக்குனர் மாரி செல்வராஜ் தன் மீது வைக்கப்பட்டுள்ள விமர்சனம் குறித்து மேடையில் வெடித்து பேசி கோபம் கலந்த பணிவான எச்சரிக்கை விடுத்துள்ளது கோலிவுட் வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் கவனம் பெற்றுள்ளது. நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன், ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோட கலையவோ என்னோட ஆட்பாமையோ என்னோட அரசியலையோ யாராவது பிடிங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். இயக்குனர் மாரி செல்வராஜ் கடந்த 2018ஆம் ஆண்டு இயக்கிய பரியேறும் பெருமாள் படம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து அவருக்கு தனி பெயரையும் வாங்கி கொடுத்தது. ஏனென்றால் சாதியவாதிகளுக்கு எதிராக அப்படத்தில் மாரி செல்வராஜ் கையாண்டிருந்த விதம் திரைக்கதை ரசிகர்களை கவர்ந்ததால் அப்படத்தை ரசிகர்கள் தற்போது வரை கொண்டாடி வருகிறார்கள். பரியேறும் பெருமாள் படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு மாரி செல்வராஜின் அடுத்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் நடிகர் தனுஷ் அப்படத்தில் இணைந்தது எதிர்பார்ப்பை உச்சகட்டத்தை எட்டியது. கர்ணன் என்று பெயரிடப்பட்ட அப்படத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையால் கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறை, அடக்குமுறை, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் படமாக அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் கதை நகர்விலும் ஆதிக்க சாதியினரால் ஒடுக்கப்படும் மக்களின் நிலைமையை அப்படம் பேசியிருக்கும். குறிப்பாக கண்டா வர சொல்லுங்க பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இருப்பினும் கர்ணன் படம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றாலும் சிலர் எதிர்மறையான விமர்சனங்களையும் முன்வைத்தனர். குறிப்பாக சாதி அடிப்படையாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அடுத்ததாக 2023ஆம் ஆண்டு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இசை புயல் AR ரகுமான் இசையில் வெளியான திரைப்படம்தான் மாமன்னன். இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான அத்திரைப்படத்தில் வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசில் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்தது ரசிகர்களை கவர்ந்தது. முன்னாள் சபாநாயகர் தனபாலின் வாழ்வுடன் அப்படம் ஒத்துப்போனதால் அந்த சமயத்தில் பல்வேறு விவாதங்கள் எழுந்தது. மாமன்னன் திரைப்படத்தில் மாமன்னன் என்று அழைக்கப்படும் நடிகர் வடிவேலு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் சமூக நீதி மறுக்கப்பட்டு ஆதிக்க சாதியுடைய ரத்னவேல் அதாவது ஃபகத் ஃபாசில் கதாபாத்திரத்தால் சாதிய ரீதியிலான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது, சமூக நீதி எப்படி நிலைநாட்டப்படுகிறது என்பதுதான் கதை. இப்படத்திலும் சாதியை அடிப்படையாக கொண்டு இருந்ததால் சாதி படம் என்றும் சாதியை வைத்து படம் எடுக்கும் இயக்குனர் என்றும் பலரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு விவாதங்களாகவும் மாறியது. மாமன்னன் திரைப்படம் அந்த சமயத்தில் அரசியல் வட்டாரங்களிலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாதிரியான விமர்சனத்திற்கு பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான வாழை திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் படத்திற்கு பிந்தைய பேட்டிகளில் தெரிவித்திருந்தார். அதில் பெரும்பாலான கதை அக்கிராமத்தை சேர்ந்ததாகவும் அம்மக்களின் வாழ்வாதாரமான வாழை சுமக்கும் தொழிலை அடிப்படையாக கொண்டதாகவும் வறுமையினால் தவிக்கும் சிவனைந்தானின் குடும்பத்தை சுற்றியும் கதை அமைந்தது. இருப்பினும் கதையின் ஒரு பகுதியாக மட்டுமே உயர்வு தாழ்வு குறித்து தொழிலாளர்களுக்கு மத்தியில் பேசப்படும். ஆனால் அதுவே பல உயிர்பலிக்கும் காரணமாக இருக்கும். இப்படம் வெளியான சமயத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு, பேட்டிகள் என பல இடத்தில் மாரி செல்வராஜிடம் சாதியை அடிப்படையாக கொண்ட கேள்விகளும் அதனை சுற்றி வந்த அவரின் படங்களை பற்றியுமே பெரும்பாலான கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு பதிலளித்த மாரி செல்வராஜ் தன் வாழ்க்கை அதனை சுற்றி வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பே என் படங்களில் வெளிப்படுகின்றன எனவும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வெளியான பைசன் காலமாடான் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தாலும் சிலர் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக படத்தில் மணத்தி கணேசன் வாழ்வை காட்டும் அதே சமயத்தில் திருநெல்வேலியை சேர்ந்த இரு சாதி தலைவர்கள் வாழ்வின் சாயல்கள் அமீர் மற்றும் லால் கதாபாத்திரங்களில் வெளிப்பட்டதால் பைசன் படத்தின் மீது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் அவ்விரு கதாபாத்திரத்தையும்
ஒருவரையொருவர் உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டாமல் அனைவரும் சமம் என்ற கோணத்திலே அப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தொடர்ந்து படத்தின் மீதும் மாரி செல்வராஜ் மீதும் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் வெடித்து பதிலளித்துள்ள சம்பவம் தான் கோலிவுட் வட்டாரங்களில் கவனிக்கப்பட்டுள்ளது. பைசன் காலமாடன் திரைப்படம் 5 நாட்களில் ரூபாய் 35 கோடி வசூலித்துள்ள நிலையில் படத்தின் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. அதில் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். அதில் தன் மீதும் தன் படங்கள் மீதும் வைக்கப்படும் விமர்சனங்கள், குறிப்பாக தன் மீது குத்தப்பட்டுள்ள முத்திரை குறித்தும் பேசியுள்ளார். அதில் ஏன் இது போன்ற படங்களை எடுக்கிறீர்கள் என்ற கேள்விகளை பத்திரிகையாளர்கள் என்னிடம் தவிர்த்து விடுங்கள். அது என்னை ரொம்பவும் பாதிக்கிறது. என்னை மட்டுமல்லாமல் எனது வேலையையும் பாதிக்கிறது, எனது சிந்தனையையும் பாதிக்கிறது என்றும், எக்காரணத்தை கொண்டும் எனது கலையை, அரசியலை யாராவது பிடுங்க முயற்சித்தால் நான் மூர்க்கத்தனமாக சண்டையிடுவேன். அந்த மூர்க்கத்தனம் நானே எதிர்பார்க்காததாக இருக்கும் என்றும் கோபம் கலந்த பணிவான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும், என்ன திருப்பிடலாம், என்னோட நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் உட்காந்து கதை எழுத ஆரம்பிப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இது இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்காங்க, நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படா நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் மறுபடியும் என்கிட்ட அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்கள் எனக்கு கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டுகோளாக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கீங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். என்னை மட்டும் பாதிக்குது, என்னோட வேலையை பாதிக்குது, என்னோட நரேட்டிவை பாதிக்குது, என்னோட சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோட கலையவோ, என்னோட ஆர்ட் ஃபார்மையோ, என்னோட அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். நீங்கள் எல்லாரும் நேசிக்கிறதே தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோட மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இதை ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கே சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோட ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் கட்டுரையாளன் கிடையாது, நான் ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்குள்ள ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க. இனி விட்டுருங்க. நான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க.